வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேண்டி ஆர்டன் ஃபோன் காலில் இருந்து மண்டே நைட்ரால் ரேண்டி ஆர்டனோட சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். ரேண்டி ஆர்டன் யாருக்கே ஃபோன் பேசிகிட்டு இருப்பார் யார் கூட. அது வந்து பார்த்திங்கன்னா சில நேம் அடிபட்டிருக்கு. ஃபைனல் பாஸ் ராக்கு பேர் தான் இப்போது மெயினாக போயிட்டுருக்கு. கெவின் ஓன்ஸும் சொல்கிறாங்க, அது என்ன எந்த இதுலேருந்து தெரியல. அப்புறம் இன்னொரு ரெஸ்லர் பேர் சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கு தான் இப்போ லீடிங்கில் இருக்கார். ஏன்னா இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு நபர் தேவை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜான்சினாவும் வெஸ்ட்மேனியா டைமில் தான் ஹீல் டர்ன் பண்ணியிருப்பாங்க. சாம்பர் வின் பண்ணி தான் சீனாவும் போனார். சாம்பர் வின் பண்ணிட்டு போயிட்டு ராக்கு வச்சு அப்படியே ராக்கு லாஸ்ட் இல்லாமல் போயிட்டு மொட்டையாக முடிச்சுட்டாங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணது. இப்பயும் அதேமாரி ஹீல் டர்ன் பண்ணார். சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. சாம்பரில் வின் பண்ணார். அப்படியே போனால் நல்லாவாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு பிக் ஸ்டாரை கொண்டு வர போகிறாங்க. வின்ஸ் மெக்மேனுன்றாங்க, ரிக் ஃப்ளேர்ன்றாங்க, யாருன்னு சரியாக தெரியல. யாரோ ஒரு நபர், பெரிய நபர் கொண்டு வர போகிறாங்க. ராக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிக்கெட் செல்லிங் ரொம்பவும் அடி வாங்கிடுச்சு. ராக் வந்தாருன்னா கொஞ்சம் அப்படி தூக்கி அப்படி விட்ருவாங்கள்ல, டிக்கெட் கொஞ்சம் வாரிக்கும். அதனால் ராக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் ராக் இருந்தால் ஜான்சினாக்கு பண்ண மாதிரி அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு வெஸ்ட்மேனியா வரமாட்டாலும் கிடையாது. இல்லை, கண்டிப்பாக வெஸ்ட்மேனியா டைமுக்கு இருப்பார். ஏன்னா இந்த டைம் ஃபியூடு பெரிய லெவலில் போகுது. இந்த ரேண்டி ஆர்டன் விசஸ் ஃபியூடு கோடி ரோஸுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்டா வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணிட்டார் ட்ராகன் லீக் கூட. வேறு லெவல் மேட்ச்சு, வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பென்டா இப்போ சில இது தெரிய வந்திருக்கு. பென்டா வந்து பார்த்திங்கன்னா வீக்லி இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி யூனியன் சாம்பியன்ஷிப் ஸ்மாக்டவுனில் வீக்லி ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்களோ அது மாதிரி இது வீக்லி ஓப்பன் சேலஞ்ச் கூட விடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட்மேனியா 42ல் சாம்பியன்ஷிப்பை மல்டிபிள் பிளேயர் சூப்பர் ஸ்டார் கூட டிஃபெண்டிங் பண்ண போகிறாராம். அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட சிங்கிள் ஸ்டோரிலாம் இல்லை, நிறைய பேர் இந்த லேட்ரு மேட்ச்சு, இந்த தான் டைட்டில் மேலே தொங்க விட்டு எடுக்கிறது, இல்லைன்னா ஃபேட்டல் 5, ஃபேட்டல் 6 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டிப்புலேஷன் வச்சு இந்த மாதிரி பெரிய மேட்சஸை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேட்சாக கொடுக்கணுன்றது பென்டாவோட குறிக்கோள். ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னே டேக் டீம் சாம்பியன்ஷிப்பே வெஸ்ட்மேனியா 41ல் 40லேருந்து தெரியல வேறு லெவலில் தெரிய விட்ருப்பாங்க. அப்புறம் இந்த லேடர் மேட்ச் ஒன்று அதுதான் அந்த டேக் டீம் மேட்ச்சு தெரிய விட்ருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைம் இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வச்சு தெரிய உள்ளான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பெரிய நேம்ஸ் இருக்கும். பெரிய நேம்ஸ்னால் இந்த பெரிய ஸ்டார் இருக்காங்கள்ல, சும்மாவே வச்சுருப்பாங்கள்ல, அதாவது வெஸ்ட்மேனியா ஸ்டோரி இல்லாமல் அவங்கள பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் பயங்கரமாக பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ். அப்பா என்ன செக்மெண்ட்டு! அவர் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறது, ரோமனு பங்கோட பொண்டாட்டி பற்றி பேசுகிறதும், கேவன் சொல்கிறதும், பொண்டாட்டி சொல்கிறதும், பங்கு அவரை தீச்சு விட்றதும், பார்ட் டைமர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஒன்று பண்ணுறாரு பங்கு. போன வீக் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அடித்து பங்கு எப்படி பண்ணார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பங்க் அடித்து ரோமன் அப்படி பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஆங்கிரியில் பார்ப்பார், கீழே விழுந்து ரோமன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. திருப்பி ஏஞ்சி ரோமன் அடிச்சிருக்கலாம், பட் விட்டுட்டாரு. ஏன்னா அந்த ஸ்டோரி இன்னும் ஈக்கணும்ல. அதுக்கடுத்து வரல இன்னும் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாவில் கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி நல்லாவே கொண்டு போனால் ஓகே தான். இந்த ஸ்டோரியை சொதப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொக்கையாக போயிடக்கூடாது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு இந்த ஸ்டோரியை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமனு, ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் அந்த சீட்டில் உக்காந்துருப்பாங்க பாருங்கள், அவங்க ரூமில். சூப்பராக இருந்தது. எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த மூமெண்ட்டை பார்த்து. இப்போது நடந்தது அந்த மூமெண்ட்டு. நான்லாம் பார்த்து அப்படியே ஆன்னு பார்த்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜேலி விசஸ் பெக்கி லிஞ்ச் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வச்சுருக்காங்க. எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திருப்ப பெக்கி லிஞ்ச் சாம்பியன்ஷிப் கொடுக்குறதும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைட்டில் டிஃபெண்டிங்கும் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசாமல் பெக்கி லிஞ்சே வச்சுட்டு வந்து இங்கே ஸ்டோரி அப்படி இப்படின்னு கொண்டு போயிட்டு வெஸ்ட்மேனியாவில் வச்சு ஏஜிலிக்கிட்டே சாம்பியன்ஷிப் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏஜிலி எலிமினேஷன் சாம்பிளே சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ஒரு டிஃபெண்டிங்கே பண்ணிட்டாங்க. அதே வேறு பக்கம் போயிடலாம் ஃபியூடு.
இன்னும் பெய்லி கூடவே சூப்பராக போயிருக்கலாம். இப்போது ரீமேட்ச்சு பெக்கி லிஞ்ச் கூட வச்சு இந்த மண்டே நைட் ராவில் முடிச்சு விட்டு இந்த டோர்னமெண்ட்டை வச்சு விட்டு பெக்கி லிஞ்சும் ஏஜ்லேயும் பழைய ஃபியூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நடந்தது, அது இதையும் கன்வெர்ட் பண்ணி மாறி மாறி தரமாக பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா பெய்லி மட்டும் சும்மாவா, பெக்கி லிஞ்சுக்கு சளைச்சவங்க கிடையாது பெய்லி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஃப்பு தரவங்க மாதிரி இருப்பாங்க. பெய்லியும் அப்பத்துலேருந்தே இருக்காங்க, அவங்களும் பண்ணாத சாதனையே இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பழைய இதை கிளறி விட்டுருந்தாங்கன்னா ஏஜ்லேயே கூட பெய்லி வேறு லெவலில் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் சின்னதாக டேக் டீமிலோ இல்லை மிட்கார்ட் லெவலில் தெரியலாம். பட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பழைய இது எடுத்து பார்த்தா சூப்பராக டாப் லெவலில் தெரிஞ்சிருக்கலாம் வேர்ல்டு மெட்டீரியலில். சரி விட்டு தள்ளுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா WrestleMania 42ல் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அகைன் இந்த மேட்ச்சே தான் இருக்க போகுது. இந்த மேட்ச்சு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து வருவோம் எல்ஏ நைட்டுக்கு என்ன தான் ப்ரோ ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்கு கூட மேட்ச் ப்ளே பண்ணுவார், இல்லை வேறு ஏதாவது பக்கம் போவார், அதுவும் என்னான்றது தெரியல. இப்போது இவருக்கு என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியல. யார் கூட மேட்ச் விளாட போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, வேர்ல்டு டைட்டிலும் இல்லை, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பும் இல்லை, யூனியன் சாம்பியன்ஷிப்பும் இல்லை, எங்கடா போடுவீங்கன்றது குழப்பத்திலே இருக்குது. யார் கூட ஸ்டோரி, யார் கூட இது பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இவர் நிலமை கொஞ்சம் பரிதாப நிலைமையில தான் இருக்குது. பார்க்கலாம். அதே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் இவர் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சம்மர் ஸ்லாமுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு நல்ல நல்ல ஸ்டோரி, நல்ல நல்ல இது கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மைன்னு தெரியல. பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எல்ஏ நைட்டு பரவாயில்ல, ஓகே. முன்ன யூஸ் பண்ணாங்க, இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணல. திருப்பி இவருக்கு ஒரு காலம் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபாஃபெமி விசஸ் பிராக் லெஸ்னரு கைஸ் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை. முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் சான்சஸ் ஓவராக ஆகிட்டுக்குது ஒபாஃபெமிக்கு தான். இப்போது அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா மேட்சும் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐன்ட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுவார் நம்ம பாலேமன் செத்ரான்ஸ் அடிக்க. ஆனால் அங்கே வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்திருப்பார், எல்லாத்தையும் தும்சம் பண்ணிவிட்டு. ஒபாஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னடாம்மா பெரிய ஆள், நான் தான்டா டாப்புன்ற மாதிரி பிராக் லெஸ்னர் அடித்து போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. அதுவும் காலெல்லாம் தூக்கி நெஞ்சு மேலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஐயோ அப்படி தான் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் கடுப்பு, என்னடா ப்ராக்கே இப்படி பண்ணிட்டீங்களேடான்ற மாதிரி. இதுக்கப்புறம் தான் பங்கமான ஸ்டோரி போக போகுது. சில பேர் சொல்லுவாங்க பிராக் லெஸ்னரே ஒரு அடியில் ஊன்ட்டார் அது இதுன்னு. ஆனால் ஒபாஃபெமி அசால்ட்டாக பிராக் லெஸ்னரை தூக்கி போட்டார் பாருங்க அந்த பாமை, அப்படி இருந்தது. இப்போது பிராக்கை விட ஒபாஃபெமி வெயிட்டு, பிராக் லெஸ்னர் தூக்கி எஃப்ஐ கேட்டால் சொல்ல பாருங்க அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சூப்பராக இருக்க போது. தீ பறக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் மண்டே நைட் ராவும் ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மண்டே நைட் ராவும் ஆரம்பிக்க போகுது. அது கொஞ்சம் ஸ்மாராக இருந்தது. இப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபயர் அப் ஆக போகுது. எத்தனை பேர் இந்த மேட்ச்சை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. நிறைய பேர் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டுனா வீடியோ உடனே வந்து சேரும். சரி, சில பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிட்டு நிறைய சேரும். பை பை கைஸ்.